ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சியில் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி. இதை வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு 2 தக்காளியை இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்போம், மீன் வறுத்து சாப்பிட்ருப்போம். இதே மாதிரி நெத்திலி மீனில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நெத்திலி மீன் சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைச்சி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கொதித்து வரும்போது மேலால் பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி தலையை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் நெத்திலி மீன் தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.